எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இந்த வீக் யூரோ யூஎஸ்டியோட ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். அது மாதிரி போன வீக்கில் என்ன நடந்துச்சுங்கிறத ஃபஸ்ட் பார்த்துட்டு அடுத்து நம்ம இந்த வீக்கில் பார்க்கலாம் எப்படி நடந்துச்சு, இன்னைக்கு இப்படி வர போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ போன வீக்லேயே இந்த இம்பல்ஸ், இது ஒரு லோ, இந்த லோ டு இந்த ஹை, இந்த இம்பல்ஸுக்கு ரீகரெக்ஷன் வர ஃபஸ்ட்டு டார்கெட் வைங்க. அதுக்கப்புறம் பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தர் எதனா மூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ரீடெஸ்ட் இது பண்ணிட்டு எக்ஸ்ட்ரீம் போயிட்டு வரோம் அப்படிங்கிறதுல போன வீட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் இது வந்து அக்ரெசிவாகவே அவங்க ஒன் டே கேண்டிலே அவங்க பிரேக் பண்ணிட்டாங்க. அதேமாரி இந்த இடத்துல இந்த இப்போ பிரேக் பண்ண ரீடெஸ்ட் ஏரியாலேயே என்னதெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ ரீடெஸ்ட் ஏரியா, இந்த கரண்ட் இம்பல்ஸ் ரீடெஸ்ட் ஏரியாவும் இதே ஏரியா தான். அதே மாதிரி 4 ஹவர்ஸோட மைனர் ஐடியம், மேஜர் வந்து மேலே இருக்குது, இது கீழே 4 ஹவர்ஸோட மைனர் ஐடியம். இந்த கரெக்டாக இந்த ஏரியா 4 ஹவர்ஸோட மைனர் ஐடியம். அதே மாதிரி 4 ஹவர்ஸோட டிமாண்ட் ஜோனும் இதில் இருந்துச்சு. கரெக்டாக இந்த இதில் இந்த 3 சினாரியோ இதில் இருந்ததால அவங்க கரெக்டாக அதுக்கு மேலேயே ஒரு ஏஎம்டி, ஒரு அக்குமுலேஷன் மேனிகுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த ஃபேஸ் மேலே அவங்க கொடுத்துட்டு அக்ரெசிவாக அவங்க கீழே பிரேக் பண்ணிட்டாங்க. இந்த ஏஎம்டி மாடல் இதில் நடந்துச்சு. அதனால இப்போ மார்க்கெட் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீம் வரப்போகுது அப்படிங்கிறத நான் கெஸ் பண்ணேன். அது மாதிரி இந்த இடம் பர்டிகுலராக இந்த இம்பல்ஸ், இப்போ எதுக்கு எல்லாருமே இந்த இம்பல்ஸில் ஏஎம்டி மாடல் நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சு அப்படின்னா, கரெக்டாக இந்த இம்பல்ஸு, இப்போ இந்த இம்பல்ஸில் எதுக்கு அந்த மாடல் வரணும்? ஏஎம்டி மாடல்னா உங்களுக்கே தெரியும், அக்குமுலேஷன் மேனிகுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த மாடல் எதுக்கு அது அந்த இடத்துல வரணும் அப்படின்னா, இப்போ ஏஎம்டி மாடலில் வந்து எதெல்லாம் அந்த ரூல் வந்து எதெல்லாம் அப்ளிகபிள் ஆகுது? இப்போ மெயினாக யூரோ யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒன்று, ஒரு மேஜர் ஒரு லோ வந்துச்சு அப்படின்னா, லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஏஎம்டி மாடல் கண்டிப்பாக அவங்க வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மார்க்கெட் பை ஆகுமா இல்லை அதில் வந்து செல் ஆகுமா அப்படிங்கிற ஃபார்மேஷன் அந்த ஏஎம்டி மாடலாக இருக்கும். அதே மாதிரி மேஜர் ஐடியம்ல இருந்து ஹை டு அந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்க ரீடெஸ்ட் ஏரியா, அந்த இடத்துலையுமே ஒரு ஏஎம்டி மாடல் ஃபார்ம் பண்ணலாம். அந்த சினாரியோ தான் இதில் நினைச்சு. இப்போ இந்த ஐடியம் டு இந்த ஹை பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதுதான் அந்த ரேஞ்ச். அதுதான் இந்த 4 ஹவர்ஸ் கேண்டில் இப்படி இருக்கு. இது நான் உங்களுக்கு பாக்ஸில் காமிக்கிறேன். இந்த 4 ஹவர்ஸ் கேண்டில் எதுக்காக அவங்க ஏஎம்டி இதில் ஃபார்ம் பண்ணணும்னா, அது இப்போ இந்த இதில் பெரும்பாலும் எல்லாருமே ஒரு ரீடெஸ்ட் எதிர்பார்ப்போம். ஏன்னா மார்க்கெட் கண்டிப்பாக இங்கே இருக்க இந்த இம்பல்ஸுக்கு ஒரு ரீடெஸ்ட் அவங்க பிரேக் பண்ணதுனால அப்போ மேபி இந்த ரீடெஸ்ட் அவங்க எடுக்க மாட்டாங்க, இதுல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துருப்பாங்க. அதனாலேயே இதுல ஒரு ஏஎம்டி ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பை ஆகுமா செல் ஆகுமாங்க ஃபர்தர் உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த கேண்டில் இதில் வந்து இப்போ நான் யாருன்னா செல் ட்ரேட் எடுத்திருந்தேன். இந்த செல் ட்ரேடை நான் அதிலே இப்போ இந்த கேண்டில் பார்த்த உடனே நான் அதிலே அப்படி ஹோல்டு பண்ணேன். இப்போ இந்த கேண்டில் பாருங்க, இது வந்து 4 ஹவர்ஸோட ஏஎம்டி மாடல் ஏஎம்டி ஃபேஸில் நினைச்சு இது வந்து அக்குமுலேஷன். இப்போ இந்த 4 ஹவர்ஸ் கேண்டில் வந்து மேலே வந்து மேனிகுலேஷன். அப்போ மேனிகுலேஷனுக்கு அடுத்தால அடுத்த ஸ்டேஜ் கீழே டிஸ்ட்ரிபியூஷன். அதுதான் இந்த அதுக்கு அடுத்தால இருக்க ரெட் கலர் கேண்டில். ரெட் கலர் கேண்டில் வந்த உடனே இந்த 4 ஹவர்ஸ் இந்த கிரீன் கலர் கேண்டில் வந்த உடனே தெரிஞ்சிருச்சு, சரி அப்புறம் அடுத்த கேண்டில் டிஸ்ட்ரிபியூஷன் தான் ஆகும் அப்படின்னா. அதனால இந்த இடத்துல நான் செல் ட்ரேடை அப்படியே ஹோல்ட் தான் பண்ணேன்னு தவிர அதை க்ளோஸ் பண்ணலாம். இல்லட்டா இப்போ இந்த கிரீன் கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகிருந்துச்சு, இப்போ இந்த கிரீன் கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே தான் போகும், அதில் எந்த சேஞ்சுமே இல்லை. ஏன்னா கீழே மேனிகுலேஷன் மேலே டிஸ்ட்ரிபியூஷன், அடுத்த ஃபேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தானே. அதனால அவங்க மேலே க்ளோஸ் பண்ணதுனால டிஸ்ட்ரிபியூஷன் கீழே தான் நடக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அந்த செல் ட்ரேட்டை அப்படியே க்ளோஸ் பண்ணேன். அதே மாதிரி நியூ இயர் செக்ஷன் ஓப்பன் ஆனே அந்த ஃபிபனாச்சி அக்ரெசிவாக உடச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நடந்துச்சு. இந்த இடத்துல இப்போ மேலே ஏற்கனவே அந்த இடத்துல நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல மறுபடியும் அவங்க பண்ணணும், இந்த இடத்துல எதுக்காக அவங்க பண்ணணும்? இந்த ரெண்டு கேண்டில் பாருங்க, இந்த கேண்டில் எதுக்காக அவங்க பண்ணணும்? ஏன்னா இது டேயோட லோவா இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும், டேயை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து அக்ரெசிவா வருது. அப்போ ஒரு டே கேண்டில் அவங்க அதை எடுத்த உடனேயே ரிட்டர்ன் செல் ஆகும். அப்படி இல்லை அதில் ஸ்வைப் பண்ணிட்டு இன்னும் ஓப்பன் ப்ரைஸிங்கை விட மேலே க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா மறுபடியும் அது இன்டர்னல்லேருந்து எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டிக்கு ஸ்வைப் பண்ண போகும் அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்ப்போம். அதனால தான் இந்த இடம் பர்டிகுலர் இடத்துலையுமே அவங்க ஏஎம்டி ஃபார்ம் பண்ணி ரிட்டர்ன் மறுபடியும் செல்லர்ஸ் தான் இருக்காங்க அப்படிங்கிறதுல காமிச்சிருந்தாங்க.
அந்த ஏஎம்டி மாடல் உங்களுக்கு மெயினா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா, ஃபிபனாச்சியோட ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா, அது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் லோ, அதே மாதிரி ஒரு ஐடியம். இந்த இதுல நீங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிடுங்க அந்த கேண்டில்ஸ்லாம் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு. மெயினா 4 ஹவர்ஸ் ஏஎம்டி வந்து கொஞ்சம் அக்யூரேசியா நல்லா இருக்கும். 1 ஹவரும் கொஞ்சம் வின் ரேட் நல்லா தான் இருக்கு. 15 மினிட்ஸ் கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. சில டைம் ஒர்க் ஆகுது, சில டைம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இது 4 ஹவர்ஸ் கண்டிப்பா ஒர்க் ஆகுது. இது வரைக்கும் நான் பார்த்ததை வச்சு உங்களுக்கு நான் சொல்றேன். அதே மாதிரி அது பிரேக் ஆயிடுச்சு. 4 ஹவர்ஸ் ஐடியம் வர அக்ரெசிவாவே அவங்க எடுத்துட்டாங்க. அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல இது போன வீக்ல நடந்தது. இந்த போன வீக்ல இல்லை ஒரு சினாரி நடந்துச்சு. அப்போ எல்லாருமே என்ன எதிர்பார்ப்போம், ஃபிபனாச்சி வர அவங்க பிரேக் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த இம்பல்ஸுக்கு கண்டிப்பா அவங்க எல்லாருமே ஒரு ரீகரெக்ஷன் வருவாங்கன்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்கறது தான். ரீகரெக்ஷன் ஏரியா கிட்டயும் அந்த ஏஎம்டி ஃபார்ம் ஆகும். ரீகரெக்ஷன் எல்லாருமே இந்த இம்பல்ஸுக்கு கண்டிப்பா ரீகரெக்ஷன் வருவாங்க அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்கறது தான். ஆனா அந்த இடத்துல ரீகரெக்ஷன் வரல. இப்போ மார்க்கெட்டு நீங்க நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா, போன வீக்லயே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன்ல வந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆன பிறகு தான் ட்ரேட் எடுக்கணும். இல்லை என்னதான் புல் கேண்டில் 1 ஹவர் கேண்டிலோ வந்திருந்ததா கூட நம்ம எடுக்கக்கூடாது. 1 ஹவர் கேண்டிலோ 15 மினிட்ஸ் கேண்டில் வந்திருந்தா கூட நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்காம ட்ரேட் எடுக்கக்கூடாது. இப்போ போன வீக்ல பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து போன வீக்கோட லாஸ்ட் வந்து 1 ஹவர் ஐடியாமாவும் 15 மினிட்ஸ் ஐடியாமாவும் இதுதான் இருந்துச்சு. 1 ஹவர் ஐடியாமும் மற்றும் 15 மினிட்ஸ் ஐடியா, இந்த ரெண்டுமே இத ஒரே வேல்யூ தான் இருந்துச்சு. இந்த பர்டிகுலர் இந்த லைன், இந்த ப்ளூ கலர் லைன். அப்போ மார்க்கெட் நான் என்ன எதிர்பார்த்தேன், சரி இந்த இடத்துல ரீகரெக்ஷன் கண்டிப்பா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன பண்ணணும், இந்த ஃபிபனாச்சி அவங்க பிரேக் பண்ணணும். இதுல புல் கேண்டில் வந்த உடனே போய் பிரேக் ஆயிட்டுன்னு போய் எடுக்கக்கூடாது. என்ன பாருங்க, லாஸ்ட்ல இப்படி ஸ்வைப் பண்ணி மார்க்கெட் ரிவர்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன எதிர்பார்த்தேன், இதை ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணணும். பண்ண பிறகு ரிட்டர்ன் ஒரு ரீகரெக்ஷன் அது வரும். ரீகரெக்ஷன் வந்து அந்த ரீகரெக்ஷன் ஒன்று வரலாம், அப்படி இல்லை எக்ஸ்ட்ரீம் வரலாம். இந்த ரீகரெக்ஷன்ல வந்து இந்த கன்ஃபர்மேஷன் பார்த்த பிறகு தான் நம்ம அடுத்த சினாரியோக்கே போகணும். இப்போ சப்போஸ் ரீகரெக்ஷன் வருது, பிரேக் ஆயிடுச்சு, சரி ரீகரெக்ஷன் வருதுன்னா அப்போ அடுத்த டார்கெட் எங்க வைப்போம், இந்த கரண்ட் இம்பல்ஸோட இதுதான் டார்கெட்டா இருக்கணும். இந்த கரண்ட் இம்பல்ஸ் இம்பல்ஸோட ரீட்ரஸ்ட் ஏரியா தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கணும். ஏன்னா கீழே அது பிரேக் ஆயிடுச்சு, அதனால பெரும்பாலும் மேலே பிரேக் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால இந்த இம்பல்ஸை பொறுத்த வரைக்கும் இதுவரை தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். அப்படி நீங்க பை ட்ரேட் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி நான் எடுத்தேன் அப்படின்னா இந்த இடம் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும், தவிர மேலே எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடாது, இல்லை மேலே அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஏன்னா இதுல இருந்தே மார்க்கெட்டை லிக்விடிட்டி ஸ்வைப் பண்ணிட்டு அவங்க ரிவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ நமக்கு எஸ்எல் அடிக்கிறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்கு. அப்படி அவங்க டைரக்டாவே இதில் ஒரு லிக்விடிட்டி 1 ஹவரை வந்து ஐடிஎம் வந்து லிக்விடிட்டி ஸ்வைப் தான் பண்ணாங்களே தவிர ஐடிஎம் வந்து அவங்க பிரேக் பண்ணல. அப்போ மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போக போகுது இல்லை அப்படிங்கிறதுல நான் அந்த செல் ட்ரேட் அப்படியே ஹோல்ட் தான் பண்ணேன், க்ளோஸ் பண்ணல. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு நியூஸ் இம்பாக்ட் மாதிரி வந்துச்சுன்னு சொல்றீங்க. இந்த இடத்துல வேலைக்கிழமை நடந்துச்சு, நியூஸ் இம்பாக்ட்னால தான் இந்த கேண்டில் ஃபார்மேஷன் ஆச்சுன்னு சொல்றீங்க. இப்போ இதுல இன்னொரு தியரி நான் உங்களுக்கு சொல்றேன், அதுவும் ரெண்டுமே நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ இது வந்து டெக்னிக்கலா சார்ட்டை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். நியூஸ் இம்பாக்ட் ஒரு சைடு இருக்கட்டு, இது வந்து ஒரு டெக்னிக்கலா நம்ம ஒரு சார்ட்டை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த இடத்துலயே இவ்வளவு பெரிய கேண்டில், அது மாதிரி 15 மினிட்ஸ் ஐடிஎம் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்க ஏன் அதை க்ளோஸ் பண்ணணும், இந்த இம்பாக்டால தான் அந்த 15 மினிட்ஸ் ஐடிஎம் என்ன இருக்கு, இந்த கேண்டில் என்ன இருக்கு, இந்த 15 மினிட்ஸ் ஐடிஎம் அவங்க க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஏன் இந்த இதை க்ளோஸ் பண்ணணும், 15 மினிட்ஸும் இதோட ஏரியாவும் இதுதான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல அவங்க 15 மினிட்ஸ் ஐடியுமே அவங்க க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் 1 ஹவர் அவங்க க்ளோஸ் பண்ண 1 ஹவர்ல வந்து வெறும் லிக்விடிட்டி ஸ்வைப் தான் பண்ணியிருந்தாங்க, தவிர 1 ஹவர் அவங்க க்ளோஸ் பண்ணல. அப்போ இந்த இடத்துல எதுக்கு அவங்க 15 மினிட்ஸில் க்ளோஸ் பண்ணவங்க ஏன் 1 ஹவரை க்ளோஸ் பண்ணலை? இப்போ உங்களுக்கு இதில் வந்து நியூஸ் இம்பாக்ட்னால தான் அந்த கேண்டில் மேலே போச்சு, அது வரைக்கும் செல்லில் தான் நல்லா கீழே தான் அது செல்லாக ஆகிட்டு இருந்துச்சு, திடீர்னு ஒரு நியூஸ் வந்துச்சு அது மேலே போச்சுன்னு சொல்கிறீங்க. சரி, நான் உங்களுக்கு இதில் இன்னொரு தியரி உங்களுக்கு சொல்கிறேன், இது சார்ட்டோட தியரி, அது நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க. நான் அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணேன், ஆனால் நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் பாருங்க. இப்போ மார்க்கெட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும், இப்படி ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன்ல அது வரும். இப்போ இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் லோவாக நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ 15 மினிட்ஸ் ஹை வேணும் அப்படின்னா இந்த ரீசெண்ட் ஐடியமாக அவங்க எடுத்துருக்கணும். ரீசெண்ட் ஐடியமாக அவங்க எடுத்த உடனே நான் இந்த ஹை நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகும் இந்த ஐடியா. இப்போ 15 மினிட்ஸ் லோவாக நான் இது எடுத்திருக்கேன் அப்படின்னா இது மேஜர் ஐடியம் 4 ஹவர்ஸ் ஐடியமாக அது இருக்கும். 15 மினிட்ஸ் லோ தான் இது,
இன்னொரு இதை எப்படி இருக்கும் அப்படின்னா 4 ஹவர்ஸோட மேஜர் ஐடியாமா இது இருக்கும். அதே மாதிரி இது 4 ஹவர்ஸோட லோவா இருந்துச்சுன்னா டேயோட ஐடியாமா இது இருக்கும். அப்போ உங்களுக்கு 15 மினிட்ஸ் லோவும் இது, 15 மினிட்ஸ் ஹை அது. அப்போ இப்போ நம்மளுக்கு வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இதில் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஹவர்ஸில் அவங்க ஐடியம் ஃபார்ம் பண்ணுறதுக்கான கேண்டில் இது. நான் ஒரு கேண்டில் இருக்கு, இந்த கேண்டில் வந்து அவங்க 4 ஹவர்ஸ் ஐடியமும் ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த கேண்டில் அப்போ 4 ஹவர்ஸ் ஐடியமும் ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ 4 ஹவர்ஸ் ஐடியம் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா 15 மினிட்ஸில் கண்டிப்பாக ஒரு ஐடியமாக அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு ரிவர்ஸில் அந்த ஹை கன்ஃபார்ம் ஆகி ரிவர்ஸில் அவங்க பிரேக் பண்ணால் தான் 4 ஹவர்ஸாக அது ஃபார்ம் ஆகும். அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த தியரி தான் இந்த இடத்துல அது நடந்துச்சு. நீங்கள் நியூஸ் இம்பாக்ட்னு சொல்கிறீங்களா, அதனால அது இந்த தியரி இதில் நான் அந்த கேண்டிலே அது க்ளோஸ் ஆகும்னு எதிர்பார்த்தது. பக்கத்து கேண்டில் ஷூட்டிங் ஸ்டார் வச்சாங்கல்ல, இந்த கேண்டிலே எதிர்பார்த்தேன். சரி அட்லீஸ்ட் மேலே போய் அது க்ளோஸ் பண்ணிட்டு கீழே வருவாங்கன்னு பார்த்தேன். ஆனால் மார்க்கெட்டில் நியூயார்க் செக்ஷன் ஓப்பன் ஆனோன்னா அந்த தியரி நடந்துச்சு. அது நீங்கள் நியூஸ் இம்பாக்ட்னு சொல்கிறீங்க, அதுக்கு பின்னாடி இருக்க தியரிட்டிக்கல் இதுதான். 4 ஹவர்ஸ் ஐடியமாக அவங்க ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா 15 மினிட்ஸோட ஐடியமாக க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு லோ கன்ஃபார்ம் ஆகும். அப்போ லோ கன்ஃபார்ம் ஆனால் அது பிரேக் ஆன அப்புறம் நமக்கு 15 மினிட்ஸ் ஹை கன்ஃபார்ம் ஆனோம். இப்போ டவுன் ட்ரெண்ட்னா நம்ம ஹை பார்ப்போம். ஹை கன்ஃபார்ம் ஆனோன்னா நமக்கு 4 ஹவர்ஸ் ஐடியமும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். அதனால தான் இந்த தியரி உங்களுக்கு இஷ்டம். அது நீங்கள் நியூஸ்ன்னு சொல்கிறீங்க, அதை வச்சு நான் இந்த டயக்ராமை நான் உங்களுக்கு அதுதான் ட்ரா பண்ணேன். இந்த ஐடியமும் இப்படி தான் சேஞ்ச் ஆகும். நீங்கள் நியூஸ்ன்னு சொல்கிறீங்க, அது இப்படியும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நான் நியூஸாக பார்க்காம ஒரு சார்ட்டோட அனலைசிங்காக நான் எடுத்தேன். இப்போ இதே இது நீங்கள் 1 ஹவர் கேண்டில் இது க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே தான், அதில் எந்த சேஞ்சுமே இல்லை. நான் 1 ஹவர் கேண்டில் அவங்க ஸ்வீப் தான் பண்ணியிருந்தாங்க தவிர க்ளோஸ் பண்ணாங்க. அதில் தான் எனக்கு சரி இப்போ ஃபர்ஸ்ட் ஐடியமா எடுத்து ஸ்ட்ரக்சர் இது மாற்றுறாங்க அப்படிங்கிற இதை நான் கெஸ் பண்ணேன். அதேமாரி 1 ஹவர் நேற்று உள்ள சினாரியும் அதை நினச்சி மேலே உள்ள லிக்விடிட்டியை மட்டும் நீட்டாக ஸ்வைப் பண்ணி ஒரு ஷூட்டிங் சார் 2 சைடும் ஒரு கம்ப்ரெஷன் மாதிரி பையர்ஸும் செல்லர்ஸும் ப்ரைஸை இது பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு அடுத்த கேண்டில் செல்லர்ஸ் இருக்கிற மாதிரியே அவங்க காமிச்சிட்டாங்க. இந்த கேண்டில் அதுக்கு பக்கத்தில் இருக்க கேண்டில் வந்து ஷூட்டிங் சார் ரெண்டுக்கும் வந்தோடனே மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக கீழே ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சு. இது நேற்று நடந்த சினாரியோ. இப்போ இந்த வீக்கில் என்ன சினாரியோ நடக்கும்? மார்க்கெட் வந்து ரீசெண்ட் ஐடியா 1 ஹவர் ஐடியமும் இதுதான். அதே மாதிரி 4 ஹவர்ஸ் கேண்டில் இப்போ இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டாங்க. இந்த ரேஞ்ச் அரௌண்ட் 14,919 இந்த ரேஞ்சுக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னாலும் 4 ஹவர்ஸ் ஐடியாவும் நம்மளுக்கு இது ஆக்ட் ஆகும். 1 ஹவர் ஐடியாவும் ஆக்ட் ஆகும் அண்ட் 4 ஹவர்ஸ் ஐடியாவும் நமக்கு இது ஆக்ட் ஆகும். எதுக்காக இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட் 4 ஹவர் ஐடியாவும் 1 ஹவர் ஐடியாவும் ஃபார்ம் பண்ணி வருது அப்படின்னா அப்போ அடுத்த பைக்கு நீங்கள் எப்படி எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா, இப்போ மார்க்கெட்டிங்கிறது வருதுங்கிறது ஐடியா ஃபார்ம் பண்ணிக்கிட்டே அது வரும். 4 ஹவர்ஸ் ஐடியாவும் சரி 1 ஹவர் ஐடியாவும் அது ஃபார்ம் பண்ணும். இப்போ நீங்கள் பை சினாரிக்கு எதிர்பார்க்கீங்கன்னா இந்த 4 ஹவர்ஸ் ஐடியாவும் 1 ஹவர் ஐடியாவும் அது எடுத்த பிறகு அங்கே இருக்க ஒரு ரீடெஸ்ட்டில் தான் நீங்கள் பை கொடுக்கணும். அப்புறம் அதே மாதிரி 4 ஹவர்ஸ் கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்துச்சுனாலும் நீங்கள் பை கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. 4 ஹவர்ஸ் கன்ஃபர்மேஷன் கேண்டில் கொஞ்சம் நல்ல அக்யூரசி இருக்குது. 1 ஹவருக்கு வேண்டாம், ஏன்னா 1 ஹவர் சில டைமில் இதாக மாட்டேங்குது. அதேமாதிரி இதில் ரீடெஸ்ட் வரும்போது ஒரு பை சினாரியோ கொடுங்க. அதே மாதிரி எந்த ரேஞ்ச் அது நீங்கள் ரேஞ்சையும் பார்த்துக்கிடுங்க. இப்போ மேபி இந்த 2 சினாரியோ இந்த சினாரியோ நடக்கும் நெக்ஸ்ட் வீக். இப்படி நடந்துச்சு அப்படின்னா கன்ஃபர்மேஷன் கேண்டில் பைக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து ஐடியா ஃபார்ம் பண்ணி தான் வருது. மேபி இந்த கேண்டில் இந்த இது வர அவங்க க்ளோஸ் வச்சுட்டாங்க இந்த ரேஞ்ச் அரௌண்ட் 13,912 இதை க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா மேபி அடுத்த டேக்கு கூட ஸ்ட்ரக்சர் அவங்க ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா இங்கே டே ஸ்ட்ரக்சர் தானே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால மேபி டே ஸ்ட்ரக்சர் அவங்க ஃபார்ம் பண்ணிட்டு கூட ரிட்டர்ன் அடுத்த இது சினாரியோ அவங்க கீழே எடுக்கலாம். இந்த இப்படியும் ஒரு பாசிபிள் இருக்கு. இல்லை அப்படின்னா இதில் வந்து டேயோட ஐடியம் ஃபார்ம் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் அவங்க டே ஐடியம் ஃபார்ம் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். ஏன்னா மேஜர் டேயோட லோவாக அவங்க எடுத்த பிறகு மேபி மார்க்கெட் இந்த இம்பல்ஸுக்கு அவங்க ரீகரெக்ஷன் போகலாம். டே ஐடியமாக எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த இம்பல்ஸ், இந்த ஃபிபனாச்சி நான் மார்க் பண்ணியிருக்கீங்களா, இந்த இம்பல்ஸ் அவங்க மார்க், இந்த இம்பல்ஸுக்கு கண்டிப்பாக இப்போ டே ஐடியம் இன்னும் டேயோட லோவை அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இம்பல்ஸுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு ரீகரெக்ஷன் போகலாம். நம்ம எதிர்பார்க்கலாம், போகும்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக வேணால் எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ரீகரெக்ஷனுக்கு அது போகுது அப்படின்னா என்ன சினாரியோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ இது மேஜரா 4 ஹவர்ஸ் ஐடியமும் ஃபார்ம் பண்ணுது, பெரும்பாலும் டேயோட ஐடியம் எதுவும் ஃபார்ம் பண்ணுதான்னு பாருங்க. இந்த பர்டிகுலர் இடத்துல இப்போ மார்க்கெட் வருது, ஒரு டே ஐடியம் ஃபார்ம் பண்ணிட்டே வராங்கன்னா அப்படின்னு பாருங்க. அப்படின்னா 4 ஹவர்ஸும் பார்த்துக்கிடுங்க. இப்போ டே ஐடியம் ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா டே ஐடியம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே டே கேண்டில் கன்ஃபர்மேஷன் இருக்கும். அப்போ அதுலேயே அதுலேயே ஒரு பை சினாரியோ நீங்கள் போட்டுட்டு இந்த டே ஐடியம் எடுத்த பிறகு ரிட்டன் இதில் ரீடெஸ்ட் வருவாங்க.
அப்போ இந்த ரீடெஸ்ட்ல இப்போ இதுல ஒரு ஹாஃப் லாட் போடுறீங்கன்னா இதுல இருந்து மீதி ஹாஃப் லாட் போட்டு இந்த இம்பல்ஸ்க்குள்ள ரீகரெக்ஷன் வரதான் ஃபர்ஸ்ட் டார்கெட் வைக்கணும். இந்த இம்பல்ஸ் இந்த ஃபிபனாச்சி மார்க் பண்றேன் இந்த டூல் ஃபர்ஸ்ட் பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா பைக்கு பாக்குறீங்க. அப்போ இந்த ரீசன்ட் ஐடியா அவங்க எடுத்துட்ட பிறகு இந்த இம்பல்ஸ்க்குள்ள வர ரீகரெக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் டார்கெட் எக்ஸ்ட்ரீம் தான். இது வந்து ஒரு சினாரியோ நடக்கும். மேபி இந்த சினாரியோவும் நடக்கலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டா ஃபர்ஸ்ட் சினாரியோ சொன்ன மாதிரி அவங்க டேவுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன்லேயே பண்ணி கீழே எக்ஸ்ட்ரீம் லோவராக அவங்க எடுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வீக் மேபி இந்த லோ ஃபர்ஸ்ட் அவங்க பிரேக் பண்ணுவாங்க. இந்த லோ பிரேக் பண்ணவர் அடுத்த சினாரியோ பாருங்க. இப்போ என்னோட இது என்னன்னா ஃபர்ஸ்ட் இதில் சொன்ன மாதிரி தான் இந்த லோவை பிரேக் பண்ணால் கூட ஒரு ரீடெஸ்ட் போகுமான்னு கேட்டால் சில டைமில் போகும். இப்போ இந்த லோவை பிரேக் பண்ணுறாங்க ஒரு கன்ஃபர்மேஷன் பாருங்க 4 hours கன்ஃபர்மேஷனோ இல்லை எதுவும் ஐடியம் எடுக்குதான்னு பாருங்க. போயிட்டு இதில் ஒரு சின்ன ரீகரெக்ஷன் கூட போகலாம். இந்த கரண்ட் இம்பல்ஸ் ரீகரெக்ஷன் கூட போய்கிட்டு அவங்க ரிட்டர்ன் கீழே வரலாம். எந்த சேஞ்சுமே இருக்காது. ஆனால் இப்போதைக்கு பை சினாரியோ வந்து பார்த்தே ட்ரேட் எடுங்க. ஏன்னா இப்போதைக்கு செல் ட்ரேட் அப்படியே இருக்கட்டு. பை சினாரியோ வந்து கொஞ்சம் பார்த்த பிறகு எடுங்க. உடனே நீங்கள் பை எடுக்காண்டோம். ஏன்னா ட்ரெண்ட் எல்லாமே டேக்கு ஸ்ட்ரக்சர் வச்சே வராங்கனால நீங்கள் பை சினாரியோ வேண்டாம், செல்லுக்கே நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த வீடியோலேயே உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு